தோனி தான் எப்பவுமே கேப்டன், நெகிழ்ச்சியாக சொன்ன துருராஜ். IPL சீசனில் சேப்பாக்கம் மைதானத்தில் தொடர்ந்து 3வது வெற்றி CSK பெற்றுள்ளது. அதே சமயம் தொடர்ந்து 2 தோல்விகளை சந்தித்த நிலையில் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பியுள்ளது. அதேபோல தொடர்ந்து வெற்றிகளை சந்தித்த கொல்கத்தா அணி முதல் தோல்வியை எதிர்கொண்டது. வெற்றிக்கு பின் CSK கேப்டன் கெய்ட்வா பேசுகையில் 2 தோல்விகளுக்கு பின் வெற்றி பெற்றது மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறினார். 160 ரன்கள் வரை எதிர்பார்த்தோம், ஆனால் நினைத்துவிட குறைவாகவே இருந்தது. ரஹேனாவுக்கு சிறிய காயம் என்பதால் கடைசி வரை ஆங்கர் ரோல் எடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருந்தது. பவர் பிளேக்கு பின் ஜடேஜா பந்து வீசினாலோ ஏதாவது அதிசயத்தை நிகழ்த்துவார். அதை இந்த ஆட்டத்திலும் செய்தார் என்றார். மேலும் CSK அணியில் ஒவ்வொரு வீரருக்கும் கூறிக்கொண்டிருக்க தேவையில்லை, ஒவ்வொருவரும் சுதந்திரமான மனநிலையில் இருக்கின்றார்கள். தோனியும் பயிற்சியாளர் பிளமிங்கும் அத்தகைய முடிவுகளை எடுக்க உடன் இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை T20 போட்டியில் இது மெதுவான தொடக்கம், சில நேரம் அதிரடியான தொடக்கம் கூட அதிர்ஷ்டம் தேவை. என்னுடைய பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் குறித்து கிரிக்கெட் வல்லுநர்கள் கூட பேசக்கூடும் என தெரிவித்திருந்தார். CSK அணியின் நான் கேப்டன் பதவிக்கு வந்துவிட்டேன் என்பதற்காக அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்று தேவையில்லை. ஏற்கனவே எப்படி சென்று கொண்டிருக்கிறதோ அப்படியே செல்ல விரும்புகிறேன். துளியளவும் எதையும் மாற்ற நான் விரும்பவில்லை என்று அவர் மேலும் கூறினார்.